வணக்கம். எங்களுடைய ஸ்மைல் கார்டன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் புரோட்டோகால் வந்து பிரதான முக்கியத்துவம் நம்ம குடுக்குறோம். ஏன் அப்டின்னா, எந்த சூழ்நிலையும் கிராஸ் கன்டாமினேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து நாங்க வந்து கண்ணும் கருத்துமா வந்து ஃபாலோ பண்றோம். இதுக்கான ஒரு புரோட்டோகாலும், ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜரும் வச்சிருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துறோம் அப்டின்னா, அத வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோல நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் வாட்டரில் கம்ப்ளீட்டாக அந்த மேலே உள்ள பிளட் ஸ்டைன்ஸு, டெப்ரிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதை வந்து ஒரு அல்கலைன் ஏஜென்ட்டில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறோம். ஃபில்ட்ராடிக் சொல்யூஷனில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறோம். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராசோனிக் கிளீனரில் வந்து மைக்ரோ டெப்ரிஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிறதுக்காக அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த வைப்ரேஷனில் கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பவுச்சிங் பண்ணி ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோக்ளேவ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். அதுதான் வந்து அடுத்த பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சேரில் பயன்படுத்தக்கூடிய சேரு, அதே மாதிரி அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட் பீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சேரையும் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறு தவறு கூட நடக்காத அளவுக்கு என்ஷூர் பண்ணி, ஒரு 100% வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் குடுக்குறதுல வந்து நாங்க வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். நன்றி.